வணக்கம் நண்பா. யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல ஃபேஸையும் காட்டக்கூடாது, வாய்ஸ் ஓவரும் கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட வீடியோஸை நான் அப்லோட் பண்றது மூலியமா அதிகமா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூப் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு இந்த கேட்டையுமே டாகையுமே பேஸ் பண்ணி வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஈஸியா மில்லியன் கணக்குல வியூஸ் போயிட்டு இருக்கு. என்னப்பா மில்லியன் கணக்குல வியூஸ் போகுது, அப்ப இவங்கெல்லாம் எவ்வளவுதான் சம்பாதிப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளா AWW அனிமல்ஸ் அப்படின்ற சேனல் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் நேம் அப்படியே கொண்டு போயிட்டு சோஷியல் பிளேட் இருக்கு இல்லையா, அதுல போட்டா இயர்னிங்ஸ் எவ்வளவு வருது ஆவரேஜா அப்படின்ற விஷயம் காமிச்சிருவாங்க. ஸோ அதுல போய் பார்க்கும்போது நானே ஷாக் ஆயிட்டேன். மாசத்துக்கு $2000 ஏர்ன் பண்றாங்களா? வெயிட், இவங்க என்ன கண்ட்ரியை பேஸ் பண்ணி வீடியோஸை போட்டுட்டு இருக்காங்க, எங்க இருந்து வீடியோஸை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு போய் சர்ச் பண்ணி அபவுட் செக்ஷன்ல பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்டு. ப்ரோ என்ன ப்ரோ யுனைடெட் ஸ்டேட், அதாவது ஃபாரின்காரங்க என்ன வேணா வீடியோ போடுவாங்க, அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, அதெல்லாம் நம்மளால சம்பாதிக்க முடியுமா, இது பாசிபிள் தானா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பான முறையில் பாசிபிள் தான். பிகாஸ் கேட் அண்ட் டாக்ஸ் அனிமலை பேஸ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணீங்கன்னா யூடியூபை பொறுத்த அளவுக்கு லாங்குவேஜ் அப்படின்றது நெசசரியே கிடையாது. நீங்க ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணீங்கன்னா அது எந்த கண்ட்ரில இருந்துகிட்டு யாரு பார்த்தாலுமே ஜஸ்ட் பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. லாங்குவேஜ் அப்படின்றது நீங்க யூஸ் பண்ணல அப்படின்ற காரணத்தினால அவங்களுமே அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. என்ன கண்ட்ரில இருந்து வீடியோ அப்லோட் பண்றாங்க அப்படின்றத ஜஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா கண்ட்ரில இருந்தும் வியூஸ் அப்படின்றது ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ கேட் டாக்ஸை பேஸ் பண்ணி வீடியோ கண்டென்ட்டை ரெடி பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணோம்னா கண்டிப்பா கொஞ்சமா அதிகமான இயர்னிங்ஸை பார்க்கலாம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா கன்ஃபார்ம் ஆகுதா? பட் இந்த கேட் அண்ட் டாக்ஸ் வீடியோ நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட் அப்படின்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த எல்லா கண்டென்ட்டுக்குள்ளேயும் ஒரு ஐடியா அப்படின்றது இருக்கும். அந்த ஐடியாலஜியை வீடியோவா மாத்தினதுனால தான் மில்லியன் கணக்கில் வியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐடியாவை எப்படி லேர்ன் பண்ணிக்கிறது, என்ன மாதிரியான கண்டென்ட்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் போட்டோம்னா நமக்கு அதிகமாக வியூஸ் போகும் அப்படின்ற விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா கேட் அண்ட் டாக்ஸ் ஃபன்னியஸ்ட் வேர்ல்ட் அப்படின்ற யூடியூப் சேனல் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஜஸ்ட் விசிட் பண்ணி பார்த்துட்டு அந்த சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட். எதுக்காக ப்ரோ, அந்த சேனல்ல இருந்து, அதாவது கேட் டாக்ஸ் ஃபன்னியஸ்ட் வேர்ல்ட் அப்படின்ற சேனல்ல இருந்து நாங்க எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், என்ன விஷயத்த லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் சேனல் வேற கண்ட்ரிலாம் கிடையவே கிடையாது. இந்தியாவில இருந்துகிட்டு தான் இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்ஸ் அண்ட் டாக்ஸை பேஸ் பண்ணி 90 வீடியோஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு வீடியோ ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரியான கண்டென்ட் போடுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க ஒரு கேட் அண்ட் டாக்ஸை பேஸ் பண்ணி வீடியோ மேக் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படின்றது சூப்பரா கிரியேட் ஆகும். ஸோ இந்த கேட் அண்ட் டாக்ஸ் ஃபன்னியஸ்ட் வேர்ல்டு அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்க போடுற வீடியோஸை பார்க்கறது மூலியமா உங்களுக்கு கண்டென்ட்டோட ஐடியா அப்படின்றது முக்கியமா கிடைக்கும். குறிப்பா 2000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணியிருக்காங்க, 1,00,000 வியூஸுக்கு மேல கெயின் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இந்த சேனலுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால மறக்காம இப்பவே கேட் அண்ட் டாக் ஃபன்னியஸ்ட் வேர்ல்ட் அப்படின்ற சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் விசிட் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எக்கச்சக்கமான ஐடியாஸை ஜென்ரேட் பண்ண லேர்ன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காமனா வேறு கண்ட்ரில இருந்து கேட் அண்ட் டாக்ஸ் வீடியோ தானே போடுறாங்க, அதை நம்மளுமே பண்ணலாம் இல்லையா? ஸோ நான் வந்து வீடியோ மேக் பண்ணாம அந்த வீடியோவை காப்பி அடிச்சு அப்படியே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. நீங்க மற்ற சேனல்ல இருந்து வீடியோஸ் அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய சேனல்ல போஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டென்ட் ஐடி அப்படின்ற டூல் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டருக்கு இந்த வீடியோ உங்க சேனல்ல இருந்து காப்பி செஞ்சிருக்காங்க, இதுக்கு நீங்க காப்பிரைட் கிளைம் தர்றீங்களா அப்படின்ற விஷயம் அவங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோல விசிபிள் ஆகும். ஸோ அவங்க கொஞ்ச நாள் பார்க்கலனா கூட மேபி அதுக்கப்புறமா பார்க்கும்போது இந்த பக்கம் உங்க சேனல் நல்லா க்ரோ ஆயிட்டு வந்திருக்கும். ஆனா ஒரு சில வீடியோவை நீங்க வந்து மற்ற சேனல்ல இருந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டர்
இந்த கண்டென்ட் ஐடி மூலியமா உங்களோட வீடியோஸ் அங்க பார்க்கும்போது கார்ப்பரேட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா மற்ற சேனல்ல இருந்து ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சேனலை நீங்க அப்லோட் பண்ணும்போது அது இன்னைக்கு அல்லது ஷார்ட் டேர்முக்கு இல்லைனாலுமே கண்டிப்பா உங்களுடைய சேனலுக்கு அந்த வீடியோ ஒரு நாள் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா அந்த கண்டென்ட் ஐடியா மேக் பண்றதுக்காக இந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு கண்டென்ட் ஐடியாவை எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய சேனல்லையுமே கேட் அண்ட் டாக்ஸை பேஸ் பண்ணி நல்லா வீடியோ பண்ண முடியும் அப்படின்ற கேப்பபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கேமரா குவாலிட்டி அப்படின்றது சூப்பரா இருக்கணும். அப்போதான் அந்த கேட் செய்யக்கூடிய டாக் செய்யக்கூடிய ஃபன்னியஸ்ட் விஷயங்களை நீங்களுமே அதை கேப்சர் பண்ணி வீடியோஸை அப்லோட் பண்றது மூலியமா நீங்களுமே யூடியூபை பொறுத்தளவுக்கு சூப்பரா earn பண்ணலாம். பிகாஸ் லாங்குவேஜ் அப்படின்றது முக்கியம் கிடையாது. சிபிஎம் காஸ்ட் பெர் மைல் அப்படின்ற விஷயம் சூப்பரா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் நீச்சை பொறுத்தளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும்.